வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கூவத்தூரில் இருக்கும்போதே கொஞ்சம் அதிருப்தி ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தான் அந்த முதலமைச்சர் நாற்காலி கிடச்சிச்சு. ஆனால் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதில் உட்காந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாமல் அந்த வேட்பாளர் தேர்வு பண்ணது அதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வந்து செங்கோட்டையனை அதிருப்தி ஆக்கிருச்சு. ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா தனி நகர்வு பார்த்திங்கன்னா 2 மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலுமணி இந்த நகர்வு பார்த்திங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்கு இவர் ஆலோசனை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி இருக்குது. ஏன்னா துணை பொதுச்செயலரோ வேறு யாராச்சும் ஆலோசனை பண்ணால் பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்காது. வேலுமணி ஆலோசனை பண்ணது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத கொங்கு மண்டலத்தில் மிக செல்வாக்கான நபர்னு சொல்கிறாங்க. எடப்பாடியோட செல்வாக்கான நபர். அடுத்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க போகிறதே வேலுமணி தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் ஓர் அணியில் இணைஞ்சு எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்